புதன் பகவானால ஆளப்படக்கூடிய முதனராசி நேயர்களே, உங்களுக்கு அக்டோபர் 21ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களில் புதன் பகவானை இளவரசனாக வந்து சொல்லுவாங்க. நவகிரகங்களினுடைய இளவரசன் மிதுன ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா புதன் அப்படின்னாலே புத்திக்காரகன் தான். அவர் உங்களுக்கு வந்து நிறைய ஞானத்தை வந்து கொடுப்பாரு, அறிவாற்றலை வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாரு. புத்திசாலியாகவும் விவேகமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கக்கூடியவங்க. அதாவது இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதா இருந்தாலும் அதில் ரொம்ப டீப்பாக போய் சிந்திப்பாங்க, ரொம்ப ஆழமாக போய் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க. அதனாலேயே என்னவோ இவங்க எப்போதும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போய் முடியறதே கிடையாது. ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையான குணத்தோடு இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து தெரிவாங்க. ஏன்னா இவங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இனிமையாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நேரடியாக பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எதாக இருந்தாலும் உடனே வந்து சொல்லிடுவாங்க இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு குணமும் இவங்கள்ட்ட வந்து இருக்குது. இருந்தாலுமே கூட இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க பெரும்பான்மையான நேரங்களில் ரொம்ப அதிகப்படியான அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பை வந்து கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களுடைய அன்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமானதாக இருக்கும். எல்லாரும் வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். மிதனராசிக்காரங்களை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு புதுமையான அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் லைஃப் பார்ட்னராக இருக்காங்களோ அவங்களும் வந்து ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அன்பு ரொம்ப ஆழமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அதே போல் நல்ல ஒரு கவர்ச்சிகரமான அழகான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க, எதை செஞ்சாலும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, அளவுக்கு அதிகமாக வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் செலவு செய்ய மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்கள லைஃப் பார்ட்னராக வச்சுருக்கக்கூடியவங்களாம் இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதுமே மிதுன ராசிக்காரங்க இளமையாக கவர்ச்சியாக ஒரு ஜொலிப்பை வந்து எப்போதுமே வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க அது வந்து இருக்குங்க. இப்போ வந்து சின்ன வயசு தானே அதனால தான் இப்படி இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இவங்க பெரியவங்களானாலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த பளபளப்பு வந்து குறையாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு வந்து இருக்கிறத விட ஒரு 10 வயசு கம்மியாகவே தான் தெரியுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இளமையான தோற்றம் வந்து இயல்பாகவே வந்து இருக்கும். அதை எப்போதும் வந்து மாற்ற முடியாது. நல்ல இளமையான உடற்கற்றலால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வயசு ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க. பார்க்கும்போதே ரொம்ப வயசானவங்க மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப வயசானவங்க அப்படின்னு அந்த ஒரு தோற்றத்தை வச்சே வந்து கணிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். எவ்வளோ வயசானாலுமே நீங்கள் சொன்னால் தான் தெரியும் மற்றவங்களுக்கு. உங்களை பார்த்தாலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. ஒரு வேலை செய்கிறாங்கன்னா சோர்ந்து போகவே மாட்டாங்க. பரபரன்னு செஞ்சுட்டே இருக்கக்கூடியவங்க. ஒரு சுறுசுறுப்பான தேவதைகளாக வந்து இந்த உலகத்தில் வந்து வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அக்டோபர் 21க்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் 3வதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பல வருடங்களாக பட்டுருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த தீபாவளிக்கு அப்புறமாவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா 2025ஆம் ஆண்டில் இந்த அக்டோபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு புதிய தொடக்கத்தை வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னே தான் சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் இந்த மாதம் தான் நீட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவீன நிலையை வந்து அடையிறாரு. அதோட புதன் பகவானும் மாறுறாரு. புதன் மாறினாலுமே பரவாயில்ல, ஏன்னா குருவோட பார்வையில் தான் இருக்கிறாரு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதே போல தாங்க இந்த மாதம் பெரும்பான்மையான நாட்களில் செவ்வாய் குருவுடைய பார்வையில் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த சுப அமைப்பில் இருக்கிற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் மாற்றங்கள் அபாரகரமாக வந்து கிடைக்க போகுது. இது எனக்கு ஒன்றுமே வந்து நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ நிச்சயமாக மாற்றம் கிடைக்குது. அதிசாரம் அப்படின்ற முறையில் குரு பகவான் இப்போ வந்து பயிற்சி ஆகியிருக்காரு இல்லையா? அக்டோபர் 18ஆம் தேதி உச்சம் அடைய போகிறாரு. ஸோ இந்த நிலையில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இன்னும் 50 நாட்களுக்கு கடகத்தில் உச்ச நிலையில் தான் வந்து இருப்பாருங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை தான் கொடுப்பாரு. அதில் ஒரு சில நல்ல பலன்களை வந்து மிதுன ராசினியர்களுக்கு வந்து கொடுக்க இருக்காரு.
ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இப்ப நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 12 ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில நன்மைகள தான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதுல பெரிய அளவுல தீமைகள் அப்படின்லாம் யாருக்கும் எதுவும் நடக்காதுங்க. பயப்பட தேவையில்ல. ஸோ 12 ராசிக்காரங்களுமே பயப்பட தேவையில்ல. இந்த வகையில மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அட்டகாசமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் இத எடுத்துக்கணும். நினைத்தது எல்லாம் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். 1000 யானையுடைய பலம் இப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். சும்மாலாம் கிடையாது. மிதுன ராசிக்காரங்க இப்பதான் நீங்க தைரியமா செயல்பட போறீங்க. இத்தன வருடமா நீங்க பயந்து யாருக்கிட்ட எதுவும் பேசாம, சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த பயம் கண்டிப்பா போயிடுங்க. பயம் போயி தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நிறைந்த காலகட்டம். ராசியும் குருவுடைய ஈர்ப்பால இருக்கிறதுனால அந்த இடமே வந்து புனிதமாகுது. ஸோ ராசியும் புதனும் குருவுடைய பார்வையில இருக்கிறாங்க. குரு பார்வை பட்டாலே அந்த இடம் புனிதமாகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அற்புதமான பலன்கள் எல்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, புதன் வந்து உச்சம் அடைஞ்சிட்டாரு. பெரும்பாலும் இந்த புதன் உச்சம் அடையிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். புதன் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா? அவர் உச்சத்துல இருந்து மாறி 5வது இடத்துக்கும் வந்துருவாரு. குருவுடைய பார்வையில தான் இருப்பாரு. ஸோ குருவோட பார்வையில இருக்கும் பொழுது நீங்க பயப்படவே தேவையில்ல. எதிரியும் உங்களுக்கு நண்பனா மாறிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அற்புதமான காலகட்டம். உங்களை எதிர்த்து யாரெல்லாம் வந்து போராடினாங்களோ அவங்கலாம் இப்போ வந்து அமைதியாயிடுவாங்க. உங்கள எதிர்த்து கொண்டிருந்தவங்க எல்லாமே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடைவீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உங்கள தேடி வருவாங்க. நீங்க வந்து அவங்கள மன்னிச்சிட மாட்டீங்களா? அப்படின்ற மாரிலாம் கூட உங்கள வந்து கேட்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாரும் உங்கள தேடி வருவாங்க. புத்திசாலித்தனத்தால நீங்க நெறைய வெற்றிகள பார்க்க போறீங்க. யாருக்கும் இனி வந்து நீங்க அடிபணியவே மாட்டீங்க. அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கூடவே இருக்குங்க. அதனால பயப்படாதீங்க. புதன் 5வது இடத்துக்கு தான் மாறியிருக்காரு. அதனால அதிர்ஷ்டகரமான நிலைகள் எல்லாமே வந்து கிடைக்கும். பாவங்கள் குறையும். குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எதையுமே சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்காக தான் தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்து நடக்கும். பிள்ளைங்களால உங்களுக்கு யோகம் இருக்கு. உங்களுடைய பிள்ளைங்க உங்களுக்கு சிறப்பான யோகத்த கொடுக்க போறாங்க. சொல்லப்போனா 2020ல இருந்து 3 ஆண்டுகளுக்கு பல பிரச்சனைகள நீங்க வந்து சந்தித்திருப்பீங்க. இதுநாள் வரைக்கும் சந்தித்து தான் இருக்கீங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸோ நீங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே வந்து மறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு அம்சமானது கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். 2020ல இருந்து 2023 இந்த ஆண்டுகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள நீங்க சந்தித்தீங்களோ, அந்த நிலை அப்படியே வந்து மாறிடும். எந்தெந்த இடங்கள்ல பாதிப்ப பார்த்தீங்களோ, அது எல்லாமே வந்து இப்போ வந்து சரியா போகுது. இது எல்லாம் எப்படி சரியா போகுதுன்னா, புதன் மூலமாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தால மாறப்போகுது. இதுவரைக்கும் நீங்க ஏமாளியா இருந்திருப்பீங்க. அடுத்தவங்க சொல்றத மட்டும் கேட்டுட்டு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து சிந்தித்து செயல்பட போறீங்க. நெறைய பாக்கியங்கள் இருக்கு. இதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கூட சரியா சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா தான் நடக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா பாக்கியமும் கிடைக்கும். கண்டிப்பா வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். ட்ரை பண்ணுங்க. முயற்சி பண்ணாம எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். கணவன் மனைவியும் அப்படிதாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். யார் நீங்க அப்படின்றத ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்க தான் முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ எல்லாமே காலங்கள் மாறுது. ஸோ எல்லாம் மறந்து திரும்ப ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய யோகம்லாம் இருக்கு. மன அழுத்தம்லாம் போயிடும். சொல்லப்போனா உங்களுடைய காதல் அதிகமாகும். ஒருவருக்கொருவர் மீது அன்பு வச்சிருக்கீங்க. அது வந்து அதிகமாகும் பொழுது செய்யக்கூடிய பல தவறுகள் வந்து மறைஞ்சு போகும். அதனால கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் நல்லாவே இருக்கு. உத்தியோக ரீதியா பார்த்தீங்கன்னா, படிப்பு, தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்ல முன்னேற்றம் தான் கொடுக்க போகுது. வேலைக்கே நீங்க போனாலுமே கூட அதை விட இப்போ அற்புதமான வேலை கிடைக்கும். நீங்க வேலையிலே இருக்கிறீங்க. ஏற்கனவே வேலையில தான் நான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னாலுமே கூட, இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான வேலையா இருக்கும். அத விட்டுட்டு நம்ம இத செய்யலாமா அப்படின்ற மாரி எண்ணம்லாம் வந்துடும். படிப்படியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் இருக்கு. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நிச்சயம் வந்து நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப கண்டிப்பாவே நடக்கும். பயப்படாதீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி தான். தொட்டதெல்லாம் இனிமேட்டுக்கு தொடங்கும். அதனால மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. நெறைய விஷயங்கள ட்ரை பண்ணுங்க.
பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிளிக் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு நல்ல உயரத்துக்கு வந்து போகலாம். முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இந்த பதிவில் மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.